பாப்பா அவர்களும் மேல இருந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும்ல. இப்ப இந்த மகிழ்ச்சியா ஒரு இதுக்காக தான் நம்ப இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். இல்ல இவ்வளோ தூரம் நம்ப இருந்திருக்கோம் அப்படின்றது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க இருந்திருந்தால்? இருந்திருந்தா அதான் சார் கொண்டாடி தீர்த்திருப்பாங்க. ஆனா அவங்கலாம் சாகக்கூடாது தம்பி. எல்லாரும் வாழ்ந்து இருக்கணும். ம், ம். அநியாயமா எந்த இதுக்கு போகாது. ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன் தம்பி. படிக்க வச்சு காலேஜ்ல பசங்கள்லாம் சொல்லியிருந்திருக்கு. சின்ன பசங்கலாம் போகாதீங்கடா ம். அப்படிலாம் சொல்லியிருக்கு. ஆனா இந்த பிள்ளையே போயிடுச்சு. யாரும் எதிர்பார்க்கல தம்பி. எல்லா பக்கமும் போறாரு. எல்லா பக்கமும் நல்லது தான் நடந்தது. கரூர்ல மட்டும் கொன்னு புடுவாங்கன்னா தெரியும். எங்கேயாவது மாரி ஏதோ நடந்திருந்தா ஏதோ கொஞ்சம் சுதாரிப்பா இருந்திருப்பாங்க. எங்கேயுமே நடக்கல. இந்த கரூர்ல மட்டும் தான் இந்த ஐக்குத்தி பண்ணி வச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் இதோட எத்தனை கூட்டம் வந்திருக்கு தம்பி. இதெல்லாம் சும்மா கம்மி. திருச்சியில இல்லாத கூட்டமா தம்பி? திருநெல்வேலியில திருநெல்வேலியில எவ்வளவு இல்லாத கூட்டமா கூட்டம். தம்பி? சேலத்துல இல்லாத கூட்டமா? எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. பார்த்துட்டே தான் தம்பி இருக்கோம் நாங்க. ஒருவேளை இருந்தாங்கன்னா நேரம் எம்எல்ஏவா அதாவது சீட்டு வாங்கியிருக்க வாய்ப்பு இருக்கு. கேட்டிருப்பீங்க அதுல கேட்டிருப்போம். நம்ம தரப்புல இருந்து கேட்டிருக்கோம். ஆனா சொல்லிட்டு தான் இருந்தோம் நாங்க. ஆ. நான் பெருசா கண்டுக்க மாட்டேன் தம்பி. அதான் இவங்க பேசிக்கிறத பத்தி நான் பெருசா கண்டுக்க மாட்டேன் நான். நமக்கு தான் விஜயகாந்த் தான் இப்போ அந்த அதனால இவங்க பேசிக்கிறத நான் கண்டுக்க மாட்டேன் நான். இப்பதான் நான் வந்து இதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா செய்தியை பாக்குறது. விஜய் மேல வந்து இதுக்கப்புறம் பிடிக்காதவங்களுக்கு கூட விஜயை பிடிச்சிருச்சு. இதுதான் காரணம். இந்த கரூர் சம்பந்தத்துக்கு அப்புறம் பிரச்சனைக்கு அப்புறம் யாராருக்கெல்லாம் விஜய பிடிக்காம இருந்ததோ இங்க பண்றத பார்த்துட்டு பிடிக்காதவங்க கூட ஒரு மனுஷனை இவ்வளவு சித்திரவதை பண்ணுவாங்களா? இத்தனை பாடுபடுத்துவாங்களான்னா அவர் மேல இறக்கமாயி அதுவும் பாசமா மாயிடுச்சு. எல்லாம் மாறினது இப்படிதான். வேற இப்ப நான் எப்படி மாறிட்டேன்? இது மாதிரி எத்தனை பேர் மாறி இருப்பாங்க. இப்படி மாறினது அவர் மேல வந்து பாசம் அதிகமானது. நீங்க பண்ணது அப்படியே மாறிக்கிச்சு.